ஓம்கார் ஜோதி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அக்ஷய திருதியை அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக அழகாக பேச போகிறோம். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அக்ஷய திருதியை எதனால் ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் அந்த திருதியையில் நடந்த ஈவெண்ட்ஸ், முக்கியமான நிகழ்வுகள், எல்லா யுகங்கள்லேயும் முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதை பற்றின ஒரு சின்ன கண்ணோட்டம். அதுக்கப்புறமா அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னெல்லாம், அதற்கான முகூர்த்த நேரம் என்ன, தங்கம் எப்போ வாங்கணும், தங்கம் முடியலைன்னா வேறு என்னென்னலாம் வாங்கலாம், இது எல்லாமே அப்படியே அலசி ஆராய போகிறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு இதை பற்றி புரியும். இது வரைக்கும் ஓம்கார் ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கோ. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்க. சரி, இப்போது முதல்ல அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை, அக்ஷயன்னா குறையாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். திருதியை அப்படிங்கிறது நம்ம சந்திர தரிசனம் பார்ப்போம். அமாவாசையிலிருந்து 3வது நாள் திருதியைன்னு சொல்லுவோம். எப்போவுமே அந்த சந்திர தரிசனத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாள். அதனால தான் சந்திர தரிசனத்தை பார்க்கறதுக்காக ஐயோ நீங்கள் வேறு எத்தனை மாதங்கள் நான் போய் நின்று இருக்கேன் தெரியுமா. இது வரைக்கும் சந்திர தரிசனம் பார்த்தது 2 தடவை தான். நிஜமாக சொல்கிறேன், சந்திரனே காணாது, எங்கே போகணும். அந்த டைமில் வெத்தலையில் ஒரு 10 ரூபா வச்சு சந்திரனை பார்த்தா அந்த மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு பண தட்டுப்பாடே இருக்காது, வேண்டிய இடம் கிடச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். எதேச்சியாக ஒரு தடவை பார்த்தேன். அப்போ உடனே 10 ரூபா கையில் வச்சுட்டு உடனே நான் வந்து சந்திரன் பகவானை வேண்டின்றேன், சிவபெருமானை நினச்சிட்டேன், அம்பாவை நினச்சிட்டேன். இதெல்லாம் நடந்தது. அடுத்ததாக இன்னொரு தடவை பார்த்தது என்னென்னா, எதேச்சியாக அப்போ தான் நான் வந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் பாடின்னு இருக்கேன். நான் பண்ணிட்டு இருக்கும்போது அதை சொல்லுவா இல்லையா, ரம்ஜானுடைய அந்த பிறை தெரியும்னு, கரெக்டாக சந்திர தரிசனம். ஓஹா பார்த்தோம். அப்பவும் எனக்கு தெரியல அதுக்கு சந்திர தரிசனம் சொல்லி. என்னைக்கு நீங்கள் போய் பர்டிகுலராக நின்று பார்க்குறீங்களோ அன்றைக்கி சந்திரனே எனக்கு தெரிஞ்சது கிடையாது. எதேச்சியாக பார்த்தது தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ அப்படி நடக்கக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு வருது. முக்கியமாக சொல்லணும்னா, இந்த விசாக மாதத்தில் சூரியன் வந்து மேஷத்துலேயும் சந்திரன் வந்து ரிஷபத்துலேயும் ரொம்ப உச்ச நிலையில் இருக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறனால நமக்கு பலாபலன்களும் கூடுதலாக கிடைக்குங்கிறனால அன்னைக்கு நீ எதை பண்ணினாலும் பல மடங்கு பலன் கிடைக்கும். எவ்வளோ அருமையான நாள் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு உடனே போய் ஜுவல்லரியெல்லாம் வாங்கி வச்சுக்கோம்.